பிஹைண்ட் பக்தி வழங்கும் சனி வக்ர பெயர்ச்சி பலன்கள் 2026. டைட்டில் ஸ்பான்சர் காட்டன் ஹவுஸின் ஆடி டபுள் கொண்டாட்டம். காட்டன் ஹவுஸ் திருவான்மையூர் மற்றும் இப்பொழுது OMR காரபாக்கத்தில். புதுசா இன்னும் பெருசா மிக பிரம்மாண்டமாய். லொகேஷன் அண்ட் ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர். 20 வருஷமா நீங்க திருவான்மையூர் காட்டன் ஹவுஸுக்கு கொடுத்துட்டு இருக்கிற ஆதரவை இனி OMR காரப்பாக்கத்திலையும் தொடர்ந்து கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கஜலட்சுமி மேம் ரெடியா இருக்காங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுலேயும் முக்கியமாக நிறைய விருச்சிக ராசி நேயர்களுக்கு திருமணம் அப்படின்றது நடக்காமல் இருந்தது. மனசுக்கு பிடிச்ச நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். முக்கியமாக அதை தான் நோட் பண்ணிக்கலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு 7.5 சனி முடிஞ்சோம், மற்ற சனி பயிற்சி வந்தோம், மற்ற எந்த பயிற்சி நடந்தோம், நமக்கு எந்த நல்ல விஷயமும் நடக்கலையே அப்படின்னு ரொம்ப ஏக்கத்துடன் ரொம்ப காத்திருந்தவர்களுக்கு இந்த வக்கர பயிற்சி 139 நாள் அவங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியடாக இருக்கும். ஸோ அதை பயன்படுத்திக்கலாம். அவங்க எதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, அவங்களுடைய குழந்தைங்களோட வளர்ச்சி திட்டத்திற்காக பயன்படுத்திக்கலாம். அவங்களுடைய காதலை வீட்டில் சொல்கிறதுக்கான முயற்சியாக இதை பயன்படுத்திக்கலாம். அப்புறம் திருமணம், நிறைய புதுசாக நிறைய விஷயங்களை பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. அது எல்லாமே இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாமா, ஒர்க் பண்ணலாமா அப்படின்ற ஒரு சூழலில் இருந்திருப்பாங்க. ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல் இருப்பாங்க. ஏன்னா நமக்கு குருவுமே கடகத்தில் இருந்து விருச்சிகத்தை 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. ஸோ இங்கே 5ல் இருக்காங்க. சனி பகவானும் 5ல் இருக்கும்போது நம்ம எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எப்படி அவங்க பண்ணணும் அப்படின்னா, எல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு பிளானுக்கு பின்னாடி அவங்க பண்ணும்போது அது அவங்க எதிர்பார்த்ததை விட நிறைய சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க இல்லை நான் கொஞ்சம் இன்னைக்கு மார்னிங்லேருந்து நிறைய பிளான் போட்டு வச்சுருப்பாங்க, பட் நாளைக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க அந்த சோம்பேறித்தனத்தால் நிறைய விஷயத்த அவங்க இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை அவங்க தவிர்த்துட்டாங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்கு இந்த வக்கர சனி பயிற்சி 139 நாள் ரொம்பவே நல்ல கோல்டன் பீரியடாகவும் இருக்கும். அதே மாதிரி வீடு வாங்குறதில், வண்டி வாங்குறதில், அதே மாதிரி திருமணத்திற்கு, குழந்தை பேர் விருச்சிக ராசி நிறைய பேர் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்திருப்பாங்க. இப்போது ட்ரீட்மெண்ட் மூலியமாகவும் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. நேச்சுரலாக குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் அவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி முதல் குழந்தைக்கான நிறைய சேஃப்டி, அதே மாதிரி குழந்தை திருமணம், விருச்சிக ராசியில் இருக்கவங்களுக்கு குழந்தை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முதல் குழந்தையோட திருமணத்தை பற்றி யோசிக்கிறது இதெல்லாமே பண்ணலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வக்கர சனி பயிற்சி 139 நாள் ஒரு கோல்டன் பீரியடாக தான் இருக்குது. அதை பயன்படுத்திக்கலாம். எஸ். ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிக நாட்களாக நீங்கள் ஒரு விஷயத்தை திட்டமிடுறீங்க அப்படின்னா அதை செயல்படுத்த வேண்டிய காலம் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக அருண்குமார் சார் இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது? விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் வக்ரம் அடைகிறார். நிறைய விருச்சிக ராசிக்காரருடைய மன உளைச்சல் என்னென்னா, கிட்டத்தட்ட 10 வருஷமாச்சு தலைவா, எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன், சாமி கும்பிட்றேன், விளக்கேற்றுறேன், புண்ணியம் பண்ணுறேன், எங்கள் அப்பா அம்மா புண்ணியம் பண்ணாங்க, எனக்கு என்னமோ வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் ஒரே பிரச்சனை, போராட்டம், மன உளைச்சல், குழப்பத்தில் மட்டும்தானே போகிறேன். 9வது இடத்துல குரு வந்துருச்சுன்னு சொன்னாலும் கூட வாழ்க்கையில் பெரிய மாற்றம் இல்லையே அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஸோ 5ஆம் இடத்தில் வக்ரம் அடையக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக நீங்கள் செய்த பல புண்ணிய பலனுடைய கர்மாவை நீங்கள் அனுபவிக்கிறதுக்குரிய ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் இருக்க போகிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த 139 நாட்களில் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். இதை தான் செய்யணுன்றதெல்லாம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் தொடங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயங்கள் அத்தனையும் தொடங்கலாம். சனி வக்ரத்தால் கிடைக்கக்கூடிய முத்தான ஒரு முக்கியமான பலன்களில் முதலாக பார்க்கக்கூடியது, திருமண வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் கூடி வந்தே தீரும். அதே மாதிரி காதலர்களுக்குள்ளே இருந்து வந்த பல பிரச்சனைகள் தீரும். ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ஏமாந்துட்டேன் சார், நிறைய மன உளைச்சல் அடைஞ்சிட்டேன் சார், எனக்கு பாஸ்ட் ட்ரௌமாவே நிறைய இதயத்தில் சுமந்துக்கிட்டு இருக்கேன், அடுத்த ஒரு வாழ்க்கையை கூட என்னால் நினச்சி பார்க்க முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா மனசுக்கு பிடிச்ச மன வாழ்க்கை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு 100% உங்களுக்கு ஏற்பட போகிறது. அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு நினச்சவங்களுடைய கனவு சக்ஸஸ் ஆகும். நீண்ட நாளாக தொழில் தொடங்கி அதில் ஒரு வெற்றி பெறணும்னு நினச்சவங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தி அடையும். வீடு மாறணும் சார், அல்லது ஊர் மாறணும் சார், அல்லது எல்லாம் மாறி வேலைக்கு போகணும்னு நினச்சவங்களுடைய கனவுகள் எல்லாமும் பலிதமாக மாறும். நீண்ட நாட்களாக கடன் வாங்கி அடைக்க முடியாத விருச்சிக ராசி அடுத்த 4 மாதத்தில் கடனை அடைப்பதற்குரிய முயற்சியை தொடங்கி அதில் வெற்றி
வெற்றி பெறுவீர்கள். திருமணமாய் புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு பிள்ளை பேரு கிடைக்கக்கூடிய அனுகூலம் ஏற்படும். குறிப்பா உடம்புல பிரச்சனை, மனசுல பிரச்சனை நினைச்ச விருச்சிக ராசிக்கெல்லாம் புத்துணர்வோடு வாழ்க்கையை தொடங்கி அற்புதமான வெற்றிகளை குவிக்கக்கூடிய காலம். சார் பட்டம் கிடைக்கணும், சார் எனக்கு பதவி கிடைக்கணும், பேர் புகழ் கிடைக்கணும்னா விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சஷ்டி திதி அன்னைக்கு வரக்கூடிய நாள்ல முருகப்பெருமானுடைய திருக்கோவில் எங்கேயா இருந்தாலும் போயிட்டு ஒரு 6 அகல் தீபத்தை ஏற்றி வச்சு அந்த ஆறுமுக நாயகனை நீங்கள் ஆராதிக்கும் பொழுது உங்களுடைய எண்ணம் தெளிவடையும், உங்களுடைய வீடும் தெளிவடைஞ்சு நீங்க நினைக்கிற எல்லாமும் சக்சஸ் ஆகும். ஸோ நீங்கள் சொன்னபடி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனி மன உளைச்சல் இல்லை, மன இணைப்புகள் நிறைய ஏற்பட போகுது அப்படின்ற ஒரு ஹாப்பி நியூஸ் கொடுத்துருக்கீங்க. நன்றிகள். அடுத்தபடியாக டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் அவர்கிட்ட கேட்டலாம். நீங்கள் சொல்லுங்கள் சார், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு முதல் விஷயம் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது முடி, அதாவது அலோபீசியான்னு சொல்லுவோம். ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸு, டேண்ட்ரஃப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அடுத்த 3-4 மாதம் கொஞ்சம் எட்டி பார்க்கும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ், அதாவது சோப்புலேருந்து டை வரைக்கும் மாற்றாமல் இருக்கிறது நல்லது. எங்கேயா போனால் நல்லா நறுமணமாக இருக்குதுன்னு சொல்லி வாங்கி பூசிட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரே அரிச்சுட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் இந்த விஷயத்த பார்த்துக்கணும். நிறைய பேருக்கு பசங்களுக்கு மெடிசின் சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வெளியூருக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு. ஓப்பனாக சொன்னால் மதுரை பெல்ட்டில் ஒரு இடம் வாங்குறது, இல்லை வீடு வாங்குறது, அந்த இடத்துல ஒரு கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் தர்மகர்த்தாக மாறுவது, ஒரு சில பேர் கல்யாண மண்டபம் கட்டுறது, ஃப்ளாட் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப எளிதாக நடக்கும். ரொம்ப நாள் முன்னாடி ஒரு ஃப்ளாட்டு பார்க்க வந்தார், இல்லை வீடு பார்க்க வந்தார், விற்க முடியல, அதை விற்றா கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் முடியும், கடன்லாம் தீரும்னு பார்க்கக்கூடிய நிலைமைகளில் அந்த மனுஷன் மறுபடியும் இப்போ நீங்கள் அந்த ஃப்ளாட் அவருக்கே கொடுக்குற மாதிரி பழைய விஷயங்கள் எல்லாமே இப்போ கரெக்டாக புதுப்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். பசங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக படிப்பில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டங்களில் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்லாம் வேறு மாதிரி இருக்கும். சில கெட்ட பழக்க வழக்கங்கள், தீய பழக்க வழக்கங்கள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. கரெக்டாக வாட்ச் பண்ணணும். மொபைலு, ராத்திரி உட்காந்து ரீல்ஸ் பார்க்குறது, இல்லை ஏதோ மயக்கத்தில் உட்காந்துருக்கிறது, இந்த மாதிரினாலும் பசங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, தடை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி கண்டிப்பாக கிளியர் ஆகும். ஆனால் 2 தடவை 3 தடவை முயற்சி பண்ணி தான் எல்லாமே கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது, அதே மாதிரி அபிஷேகம், நல்ல அலங்கார சேவைன்னு சொல்லுவோம். பெருமாளுக்கு பிடிச்சது அலங்காரம். அதனால் அலங்கார சேவைக்கு நீங்கள் பணம் கட்டி சுவாமிக்கு திருவாராதனம் பண்ணுறது, திருமஞ்சன சேவைக்கு பணம் கட்டுறது, இதெல்லாம் பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் சரி, கண்டிப்பாக பெரிய கடன் தீரும். நிறைய பேருக்கு 8 வருஷம் 10 வருஷம் 15 வருஷமாக குழந்தை பிறக்காத நபர்களுக்கு இரட்டை குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு பிராப்தம் தட் will happen because of medical intervention. அதனால் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்லா இருப்பீங்க. தெய்வ அனுகிரகத்தில் பெருமாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு நல்லா இருக்குது. தைரியமாக இருக்கலாம். மிக்க நன்றிகள் சார். அடுத்தபடியாக மகேஷ் ஐயர் அவர்கள்கிட்ட கேட்டுடலாம். எல்லாருமே சொன்னாங்க திருமணம் நடக்காம திருமணம் தடை ஏற்பட்டவங்களுக்குலாம் இந்த தடைகள்லாம் விலக போகுது அப்படின்னு சொன்னாங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஸோ அது என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அவங்க வாழ்க்கையில்? விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு 2 விஷயங்கள் இதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, செல்ஃப் மேட் பர்சன் சொல்லுவாங்க. யாரையும் நான் டிபென்சி இல்லை, நான் தனித்துவமாக இருக்கேன், நான் எடுக்கிறது தான் முடிவு, நான் செயல்படுறது தான் அப்படின்னு சொல்லும்பொழுது சொல்கிற ராசி பலன் எல்லாமே உங்களுக்கு பலிக்கும். டிபென்சியாக இருக்கிறவங்க, இன்னொருத்தவங்களுக்கு டிபெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிற ராசி பலன் பாதி பலிக்கும், பாதி கஷ்டம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விருச்சிக ராசிக்கு தனித்துவமான முடிவு எடுக்கும் பொழுது தான் அவங்களுக்கு முழுமையான பலன்கள் வேலை செய்யும். இந்த காலகட்டத்தில் விருச்சிகத்துக்கு பார்த்திங்கன்னா தேலுக்கு எங்கே விஷம் இருக்குன்னா அந்த கொடுக்கு மேலே விஷம் இருக்கும். அந்த கொடுக்க நிமித்தி தன் தலையிலேயே கொட்டிக்கும். எடுத்த முடிவில் சில விஷயங்கள் நமக்கே நம்ம வச்சுக்கிட்டோம். அதாவது ஒரு நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியில் சொல்லவே கூடாது, நடந்ததுக்கப்புறம் சொல்லணும். என்னால் முடியலையே, தெரியாமல் பேசிடுறேனே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்து கொண்டு இருக்கக்கூடியதாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே தானே அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு வேலை செய்யக்கூடாது. ஒரு விஷயத்தை தான் முடிவெடுக்கணும். இவங்ககிட்ட ஓகேவா, அவங்ககிட்ட ஓகேவா, எல்லாத்துக்கிட்டையும் ஓகேவான்னு கேட்காம அவங்களே யோசித்து செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் உங்ககிட்ட இருக்குது. கணவராக இருந்தால் மனைவியோடைய ஆரோக்கியம், மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க, நல்ல கனவுகள் வரும், கனவுகள் பலிதமாகும். பூர்வீக சொத்தை பற்றி பேசுகிறதுக்குண்டான காலம். குழந்தைகளுடைய ஆரோக்கியம், ஆயுள் சம்பந்தமான விஷயங்களில் பயம் இருந்துருக்கும். சில நேரங்களில் வீட்டில் சின்ன பிரச்சனை, கிராக் விழுந்துருத்து, தண்ணி சரியில்லை, கேட்டு டகடகன்னு சவுண்டு வருது, இப்படிங்கிற ஒரு பய உணர்வுகள் அப்பப்போ வரும். அதே சமயத்தில் செலவுகள் இருந்துருக்கும். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு முயற்சி பண்ணி ஜெயிச்சே ஆகணும்.
எப்படியா இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோண்டின்னு இருக்கும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுன்னு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் மருத்துவத்துக்காக படிச்சுன்னு இருக்கவங்க, எம்பிஏக்கு படிச்சுன்னு இருக்கிறவங்க நிச்சயமாக நல்ல நிலைக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு அற்புதமாக இருந்துருக்கு. ஆன்லைன் கிளாஸஸ் சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் உண்டு. இந்த காலகட்டத்தில் இவங்க வணங்கக்கூடிய தெய்வம் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய மலை கோயில் முருகப்பெருமான். நான் வெளிநாட்டில் இருக்கேன், வெளியூரில் இருக்கேன்னு சொன்னால் அந்த இறைவனை நினைத்து 2 தீப வழிபாடு பண்ணுறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையோட இருங்க, நிச்சயமா வெற்றி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஹைண்ட் பக்தி வழங்கும் சனி வக்ர பெயர்ச்சி பலன்கள் 2026. டைட்டில் ஸ்பான்சர் காட்டன் ஹவுஸின் ஆடி டபுள் கொண்டாட்டம். காட்டன் ஹவுஸ் திருவான்மையூர் மற்றும் இப்பொழுது OMR காரபாக்கத்தில். புதுசா இன்னும் பெருசா மிக பிரம்மாண்டமாய். லொகேஷன் அண்ட் ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர். 20 வருஷமா நீங்க திருவான்மியூர் காட்டன் ஹவுஸுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆதரவை இனி OMR காரப்பாக்கத்திலையும் தொடர்ந்து கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.